ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் டேஸ்டியான கேரட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேரட் ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி விதை, சீரகம் இது மூணையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வாசம் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட வறுத்த நிலக்கடலை இல்லாட்டி வறுக்காத நிலக்கடலைன்னா முன்னாடியே சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா வறுத்து ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி, நெய் இல்லாட்டி எண்ணெய் எது வேணால் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு போட்டு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை போடுங்க. கொத்தமல்லி தழை வேண்டாம், கருவேப்பிலையோட ஃப்ளேவர் மட்டும்தான் இதுக்கு சூட்டபுளாக இருக்கும். துருவன கேரட், பெரிய துருவி இருக்கும்ல, பெரிய அந்த துருவுற அந்த ஓட்டை அதில் துருவிக்கங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பவுடரையும் அதோட சேர்த்திட்டு கேரட்டோட நல்லா கலந்துக்குங்க. இது கூட இப்போ நம்ம வடித்த ஆறுன சாதமாக இருந்தால் தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ஃபுல்லாக அந்த கேரட் மசால் பவுடரோட சேர்த்து மிக்ஸ் ஆகிற மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம சூப்பர் டேஸ்டியான கேரட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.